ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோ ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வோபப்பலவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வரியமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசி மே பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அகம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்மமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம்
சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ரான் சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலம் யானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரண அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு அஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ அத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்ரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதயமனஹ ஓம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர் யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹ துஷ்டுவ சஸ்தனூபிஹி விஷேம தேவஹிதையதாயுகு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிகி ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தஹும் கதேவமாத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. நூற்றி 37. விகிதத்வாச்ச ஆஸ்ரம கர்மாபிவி சககாரித்வேனேச்ச சர்வதாபி து தே ஏவ உபயலிங்காத் அனபிபவம் ச தர்ஷயதி அந்தரா சாபி து தத்ருஷ்டேஹே. ஓகே. ஸோ வியாச பகவான் பிரம்மசூத்திரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது வேதம்தான் பிரதானம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதி தான் பிரமாணம். ஸ்ருதியை பேஸ் பண்ணி பகவான் கிருஷ்ணரே கூட வேதத்தை பேஸ் பண்ணி தான் பகவத்கீதையை சொல்கிறார். அதுபோல் வியாசர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்ருதி வாக்கியத்தை அனலைஸ் பண்ணுறார். எந்த இடத்துல கரெக்டாக வருது, எந்த இடத்துல வருது, எல்லா விஷயம் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேதம் சொல்லாத சப்ஜெக்டே கிடையாது. நம்ம என்ன நினச்சுருக்கோம், சுவாமிஜியே ஆசிரமத்தெல்லாம் பிரித்து சொல்கிறாரு,
தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தார். அது வர்ணாசிரத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நம்மளை ஈடுபடுத்துறதுக்காக வேதாந்தத்துக்காக ரெடி பண்ணுறாரு, பிரமாத்தாவை ரெடி பண்ணுறாரு. அப்படி ஒருலாம் நம்ம அவருடைய இமேஜினேஷன். இப்போ பார்த்தா வியாசரே வந்து சூத்திரத்தில் சொல்கிறார். 8வது அதிகரணம் வந்து ஏக ஆசிரமம் இல்லை, அநேக ஆசிரமன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ இந்த ஜெய்மனி என்ன பண்ணிட்டார்னா ஏக ஆசிரமவாதியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார், ரூட் வரைக்கும் கொண்டு போயிட்டார். அதாவது ஆசிரமம்னா கிரகஸ்த ஆசிரமம், அதுக்கு மேலே ஒரு ஆசிரமும் கிடையாது. இப்போ 90% பேர் இந்த ஏக ஆசிரமவாதியாக தான் இருக்கான். இன்றைக்கி சப்ஜெக்ட் 9வது அதிகரணத்துக்கு போகும்போது இன்னும் டேமேஜாக ஆகிட போகிறது, அதுவும் தாண்டி போயிட போகிறது. அப்போ சதுர்த்த ஆசிரமம் இருக்குது, அநேக ஆசிரமம் இருக்குது. அதுதான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையை, பாரதத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். அந்த ஆன்மீகத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்காக வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டிய டிசிப்ளின், அப்புறம் சொசைட்டியில் நீ அனுஷ்டானம் பண்ண வேண்டிய டிசிப்ளின், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவனை கொண்டு போகணும். ஆசிரம விதி வந்து அது வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு. பிரம்மச்சாரினா இப்படி இருக்கணும், கிரகஸ்தனா இப்படி இருக்கணும், அதில் விதிக்கப்பட்டிருக்காது. ஓகே, வர்ண தர்மத்தில் என்ன அப்படின்னா அது வந்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா குணகர்ம விபாஷகா அப்படின்றார் பகவான் கிருஷ்ணர். அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஸ்பெஷலைஸ்டு பண்ணார். நாட் குலம், அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அது இங்கிலீஷ்காரன் பண்ணினது. அந்த வர்ணத்தை வந்து ஜாதி ஆக்கிட்டான். ஜாதின்றது டிஃப்ரெண்ட், அதுவும் கேவலம் கிடையாது. ஜாதின்றது ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி குரூப்பாக பிரிக்கிறோமோ அதுபோல் தான் அது ஜாதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தான் நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அற்புதமான சிஸ்டம் ஜாதி. இப்படி தான் ஜாதியில் ஏற்றத்தாழ்வு சொல்கிறோம்ல, அது தவறு. புரியுதா? அப்புறம் வர்ணம் வந்துன்னா பல ஜாதிகள் ஒன்றாகும். வர்ணத்தில் சும்மா நீ குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலே பல ஜாதி ஒன்றாயிடும். குலதெய்வத்துக்கு போனாலே நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன். நான் பல ஜாதிக்காரங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கிறது. எப்படியோ சமுதாயத்தை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கான். அப்புறம் வந்து கிராமத்தில் வந்து அங்கே போய் அர்ஜுன காலையில் போய் சாமி போய் அங்கே போயிட்டு வரணும். முதல் மரியாதை அங்கே கொடுத்துருக்கான். இப்படிலாம் சமுதாயத்துக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சி ஒத்துமைக்காக சொசைட்டி முழுக்க சாஸ்திரம் வகுத்து கொடுத்துருக்கிறது. ஆனால் அதை வந்து டெலிபரேட்டாக பிரித்து நமக்குள்ள வேற்றுமையை உண்டாக்குறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதில் ஒன்று வர்ணன்றது நம்மளுடைய தமசு, ரஜஸு, சத்துவம், 3 குணத்தை பேஸ் பண்ணி ஒருத்தவனுடைய வர்ணம் இருக்கிறது. அந்த வர்ணத்துக்கு தகுந்தா போல கர்மத்தை வச்சுக்கணும். அல்லது நமக்கு கிடைச்ச கர்மத்தை வச்சு குணத்தை மாற்றிக்கணும். புரியுதா? இப்போ நீ வந்து ஏதோ ஒரு குளத்தில் பிறந்திருப்ப, ஆனால் அங்கே போய் நீ வேலைக்காரனா வேலை பண்ணணும். அது சூத்திர தொழில். அவன் சொல்கிறத நம்ம செய்கிறது வந்து சூத்திர தொழில். நீனா பிஸ்னஸ் பண்ணினா அது வைசிய தொழில். நீனா ரூல் பண்ணினா அது வந்து சத்திரிய தொழில். நீனா வந்து அறிவை அங்கே பயன்படுத்தினா பிராமண தொழில். இதெல்லாம் இது இருக்கிறது. அதுக்கான தர்மம் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, ஒன்று குணத்தை மாற்றிக்கணும், இல்லாட்டி கர்மத்தை மாற்றிக்கணும். இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில், இன்றைக்கி இருக்க கர்மத்தில் ஏற்ற மாதிரி நம்ம குணத்தை அங்கே வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கம்பெனி ஆஃபீஸ் ஒர்க்கு வந்து பிரச்சனை வராது. புரியுதா? அதுக்கப்புறம் நீ பர்சனல் லைஃப்பில் உன்னுடைய சாத்வீக குணத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம வந்து இந்த வர்ண சங்கரகா
அந்த ஆசிரம சங்கரகா ஆயிடுத்து. அது இப்போ மாற்ற முடியாது. இதுதான் அர்ஜுனன் கேட்டான், நாளைக்கு வர்ண சங்கரகா ஆகும், ஆசிரம சங்கரகா ஏற்படுமே இந்த யுத்தத்தினால, அப்படிப்பட்ட யுத்தம் வேணுமா அப்படின்னு கேட்டான். நல்ல கேள்வி தான் கேட்டான், ரொம்ப அறிவான கேள்வி. அதை நம்ம இப்போ அனுபவிச்சுன்னு இருக்கோம். வர்ணத்துலேயும் சங்கரகா ஆயிடுச்சு, ஆசிரமத்துலேயும் சங்கரகா. இப்படி தெளிவாக சொல்ல முடியல. இவன் இந்த ஜாதி இந்த குரூப்பு அப்படிலாம் இப்போ சொல்ல முடியாத ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணி லைஃப்பை குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வெள்ளைக்காரன் காலம் வரைக்கும் கூட, இது முஸ்லீம் காலம் வரைக்கும் கூட நமக்கு குடும்பம் பாதிக்கப்படலை. அது கரெக்டாக பரம்பரையாக குடும்பமாக இருந்தது. இந்த இங்கிலீஷ்காரன் உடனே குடும்பமும் செதலஞ்சோடிச்சு. ஸோ அது எந்த குடும்பம் சேர்ந்தது, இது இந்த எந்த குடும்பம் சேர்ந்தது, குடும்பத்துக்குள்ளரையே கிளாஷ் ஆகிடுச்சு. புரியுதா? இதெல்லாம் நம்ம வர்ண சங்கரகா, ஜாதி சங்கரகா, ஆசிரம சங்கரகா, இதுக்குள்ளர தர்மத்தில் அவனை ஈடுபடுத்தி அவனை ஞானத்துக்கு இட்டுட்டு போகணும். இது பெரிய சமாச்சாரம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு நான் இங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வழி சொல்ல போகிறேன். அது இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணலாம், அதை நம்ம அங்கே பார்க்கலாம். இது பேசிக்கலி நீங்கள் இந்த புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏக ஆசிரமவாதியா அநேக ஆசிரமவாதியானா அநேக ஆசிரமவாதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். 19 அனுஷ்டேபியாம் பாதராயனாக சாமிய சுருத்தேகே அப்படி சொன்னார். சாமிய சுருத்தேகன்னா எல்லா ஆசிரமும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். பிரம்மச்சாரியும் இம்பார்ட்டன்ட், கிரகஸ்த இம்பார்ட்டன்ட், வானப்பிரஸ்த இம்பார்ட்டன்ட், சந்நியாச இம்பார்ட்டன்ட். ஒன்றுக்கு ஒன்று வசதியோ தாழ்த்தியோ கிடையாது. ஆக்சுவலி இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு சரியாக இருந்ததுன்னா கிரகஸ்த வாழ்க்கை நல்லா அமையும். கிரகஸ்த வாழ்க்கையில் சரியான ப்ராப்பர் லெவலில் இருந்துன்னா அவன் வானப்பிரஸ்தத்துக்கு போக முடியும். வானப்பிரஸ்தத்தை ஒருத்தர் கடைப்பிடிச்சா சன்னியாசியாக பற்றற்ற வீட்டுக்குள்ளரையே பற்றற்று அவன் இருந்து அவனுடைய பர்சனல் ஜர்னி எதனாலையும் பாதிக்காமல் போயிட்டே இருப்பான். இது பியூட்டிஃபுல் சிஸ்டம். சாமிய சுருத்தேகே சமமாக்கப்பட்டது அப்படின்னு வியாசர் அங்கே சொன்னார். இதில் இந்த ஏக ஆசிரமவாதி கிரகஸ்தாசிரமம் கடைசி வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலரேஷன் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பேர் நித்தியம் அப்படின்றத பார்த்தோம். நித்திய கர்மா. அதிலே பூர்வ மீமாம்சத்திலே காமிய கர்மா இருக்குது. அவன் சொர்க்கத்துக்கு விருப்பப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி அவன் டிசைட் பண்ண முடியும். இந்த பூர்வ மீமாம்சத்தில் எப்படி நித்திய காமிய இருக்கிறதோ அதே போல தான் மற்ற ஆசிரமத்தில் அவன் ஞானத்தை அடையிறதுக்கும் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிறோம். வியாசர் எடுத்துக்கிறார். எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா, எந்த ஆசிரமத்தில் வேணால் இருக்கலாம், அந்த ஆசிரமவாதி ஞானத்தை அடையிறதுக்கு உரிமை இருக்கிறது. புரியுதுதான்? பிரம்மச்சரியம் உள்ளவனுக்கும் மோட்சம் உண்டு, கிரகஸ்தனுக்கும் மோட்சம் உண்டு, வானப்பிரஸ்தனுக்கும் மோட்சம் உண்டு, சன்னியாசிக்கும் அஃப்கோர்ஸ் மோட்சம் இருக்கத்தான் செய்யணும், இல்லாமல் கூட போகலாம். புரியுதுதான்? ஏன்னா அந்த அனுஷ்டானத்தை பொறுத்து இருக்கிறது, அவங்கவுங்க கடைப்பிடிக்கிற அனுஷ்டானத்தை பொறுத்து இருக்கு. அப்போது இதில் நம்ம பகிரங்க சாதனை அந்தரங்க சாதனை கொண்டு வரும். இந்த பகிரங்க சாதனை மூலமா ஒரே ஒரு பர்பஸ் இருக்குது. அது என்னென்னா சித்த சுத்தி, மன தூய்மை. பாரதத்தில் பார்த்திங்கன்னா முதலிடமாக சொல்கிறது எது அப்படின்னா மன தூய்மை, சித்த சுத்தி. இப்போ தான் இதுக்காக லாட் ஆஃப் எஃபர்ட் போடுறது வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. நாம் தான் அதை எஃபர்ட் போடுறோம். அதுக்கு பேர், அழகான பேர், தர்மம் அப்படி சொல்கிறோம். ஓகே, ஒருத்தன் தர்மத்துக்குள்ளே வரணும். ஏன்னா நீ பண்ணுறது தர்மமே இல்லைடா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ தர்மத்துக்குள்ளே வரணும். அவன் தர்மத்துக்குள்ளே வந்துட்டானா மன தூய்மை வந்துடும். அவன் தர்மத்துக்குள்ளே வந்துட்டானா தப்பு பண்ண மாட்டான்.
பிறகுதான். அதனால் தர்மம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சரியான முறையில் பண்ணணும். இங்கே வந்து இந்த முமுக்ஷு வந்து அவன் வந்து வாழ்க்கையில் அதுதான் கோலாக இருக்கான். இந்த முமுக்ஷு 4 ஆசிரமத்திலையும் இருக்கலாம், 4 ஆசிரமத்திலையும் முமுக்ஷு இல்லாமையும் இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணும்? தர்மத்துக்காக அவன் இருக்கணும். நித்தியமாக சில அனுஷ்டானம்லாம் பண்ணி, நேற்றுக்கு சொன்ன மாதிரி 92 வயசில் கூட அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு டியூட்டி இருக்கிறத அது பாட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுதான். அவர் முமுக்ஷு கிடையாது. புரியுதா? முமுக்ஷுவாக இருக்கும். இப்போ நம்ம கிரகஸ்தத்தில் இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வயசாகுது இப்போ போய் பகவத்கீதை படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து முமுக்ஷுவாக இல்லாமல் நித்திய கர்மத்தில் இருக்காங்க. அதனால் நீ காமிய கர்மத்தில் வந்திருக்க, மோட்சத்தை விருப்பமாக வச்சுருக்க, மோட்ச இச்சையோடு வர, இது வந்து காமனாக எங்கேயுமே இல்லை. அப்போ நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து வாழ்க்கையை வந்து வீணடிக்கிற அப்படின்ற மாதிரி. அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணக்கு, அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த கணக்குலேருந்து நம்ம வேறு மாதிரியே இருப்போம். ஓகே, அதனால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், புரியும். இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இருக்கணும். இப்போது இந்த ஆசிரமத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஞானம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சித்த சுத்தினால் நாம் வந்து ஒரு ஆச்சாரியன் கிடச்சி, அது மூலயமா பாடம் கிடச்சி, ஞானத்தை எப்படியாவது கிடச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பிரம்மன், இதுதான் ஜீவன், இதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு கிடச்சிடும். புரியுதா? இல்லை இன்றைக்கி கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய விஷயமே இதை விட அழகாக கிடைக்கும். எப்படியோ கிடச்சிடும். ஆனால் என்ன கிடைச்சாலும் சாந்தோக்கிய 8:5:3 என்ன சொல்கிறதுன்னா, 4 ஆசிரமத்துக்காரங்களும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சா இந்த ஞானம் பாதுகாக்கப்படும். சப்போஸ் இந்த பிரம்மச்சரியத்தில் அவன் வீக்காக இருந்தானா ஞானம் அவனை விட்டுட்டு போயிடும். ஸோ இதை வந்து 6வது அத்தியாயத்திலையும் சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். தொடர்ந்து ரிப்பீட்டடாக பல விஷயம் ரகசியமாக பகவத்கீதை சொல்கிறார். இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதுதான் ரொம்ப சுலபம் இந்த பரஸ்தான திரயத்தில் சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஏம்பாடு ஓம்பாடுனுக்கும். ஏன்னா நிறைய இடத்துல 90% கிருஷ்ணர் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டார், சூச்சகமாக சொல்வார். ஏன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன். இந்த ஒரு குழந்தை உள்ள வீட்டில் கஷ்டம். புரியுதா? எப்படியாவது 2-3 குழந்தைய பெற்றுக்கணும், இல்லை ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கணும். புரியுதா? அப்படி பண்ணிட்டா தான் ஒன்று இல்லைன்னா கூட இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று நம்பிட்டு இருக்கும்போது அதுக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம குட்டிக்காரனும் பண்ணணும். புரியுறதா? இதெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து அழகாக தான் பண்ணியிருக்காங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னா சொல்கிறதே தப்பு. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. ஓகே, நாம் இருவர் நமக்கு 20 அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அப்போ நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். புரியுதா? எதுவுமே வேலை கிடைக்கலன்னா நீயே ஒரு நர்சரி ஆரம்பிக்கலாம். புரியுதா? நான் குளித்தலையில் பார்த்தேன். ஏன்னா நர்சரி ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாம் என் குழந்தை தான். பரவாயில்லையா, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கிறத அப்படின்னு. புரியுதா? அதனால் இதெல்லாம் இப்போ 8வது அதிகரணம் ஒரு முக்கியமான அதிகரணம் ஆயிடுச்சு. சதுர்த்த ஆசிரமம் சொல்லி அதுக்காக சககாரிகத்துவேனேச்ச அப்படி சொன்னார். ஓகே, 33ல் அது என்னென்னா, ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் உதவியாக ஸ்வதர்ம அனுஷ்டானம் பண்ணினா நம்மளை ஞானத்துக்கு இட்டுட்டு போகிறது. அப்போ பாரதத்தில் ஒரு மனுஷன் தர்மத்தை வந்து அவன் கடைப்பிடிச்சே ஆகணும். தர்மம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தர்மம் என்ற சொல்ல வந்து வெஸ்ட் பீப்புளுக்கு புரிய வைக்க முடியாத ஒரு காலம் இருந்தது. இப்போ அதை தாண்டி நம்ம ஊர் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட தர்மம்னா என்னன்னு சொல்ல தெரியல, சொல்ல முடியல.
ஒன்றுமே தெரியாமையே தர்மத்தை சனாதன தர்மத்தை அழிப்போன்னு சொல்கிறான். அவங்ககிட்ட போய் அழிக்கலாம், நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், என்ன நாங்கள் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணுறோம், சந்தியாவதனெலாம் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, நீனா அழிக்கிறது, நாங்களே அழிச்சிட்டோம். புரியுதா? முதல்ல தர்மம்னா என்னன்னு சொல்லு. புரியுதா? வர்ண ஆசிரம தர்மம் இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்லுவான். அதில் எத்தனை சொல் இருக்குது, எத்தனை வாக்கியம் இருக்குது, என்ன பொருள், இந்த 2 பேரும் ஏற்று பேசுகிறான்ல, அவங்ககிட்டயே நீ டிபேட் போய் கேட்டீங்கன்னா ஒரு வயலுக்கு ஒன்றும் தெரியாது. முதல்ல வர்ண தர்மா, ஆசிரம தர்மா, அப்புறம் தர்மம்னா என்னன்னு புரியணும். புரியுதா? அந்த தர்மத்தை வந்து வர்ணத்துலேயும் ஆசிரமத்துலேயும் பண்ணணும். வர்ணனா என்ன அது புரியவே புரியாது. குணகர்ம விபாகஷகா, குணம்னா என்ன, கர்மானா என்ன, அதுவும் புரிஞ்சிக்க தெரியாது. இது எதுவுமே புரியாமல் வந்து நான் வந்து சனாதன தர்மத்தை கொசு மாதிரி ஒழிப்பேன், நீ வந்து கொசு மாதிரி ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வர்ணாசிரமத்தை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி கொசுவை மாம்பழத்துலேருந்து ஒழிச்சாலே போடும். அதை ஒழிச்சிட்டு இதே மாதிரி வர்ணத்தை ஒழிப்பேன் அப்படி சொல்லு. உன்னை யார் வேண்டான்னு சொல்கிறான்? இல்லை, இங்கே ஏகப்பட்ட கொசு வளர்க்குற நீ, கொசுவையே உன்னால் ஒழிக்க முடியலையே, சனாதன தர்மத்தை எங்கே ஒழிக்க போகிற? புரியுறதா? அதனால் இது எல்லாம் மண்டு பயலுங்க. புரியுறதா? தமசு ரஜஸ் சத்துவத்தா குணம்ன்றது அதை புரிய வைக்கிறதே கஷ்டம். இப்போ அர்ஜுனுடைய விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்குது. அவனுக்கு வர்ணம் தெரியறது, ஆசிரமம் இருக்குது, தர்மம் இருக்குது, கிளாரிட்டியோடு இருக்கிறது. அவனே கன்ஃபியூஸ் ஆகிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட சொல்லும்போது நான் வந்து தர்மா விஷயத்தில் குழம்பி இருக்கிறேன் அப்படின்றான். ஆனால் அவனுக்கு கிளாரிட்டியோடு இருக்கிறது. இந்த வர்ணம், இந்த ஆசிரமம், இந்த தர்மம்லாம் கிடையாது. இதை விட இன்னொருத்தன் இருக்கான், கர்ணன். அவனுக்கு இது வர்ணம், இது ஆசிரமம், அதுவே கன்ஃபியூஸு. புரியுதா? அவன் எந்த வர்ணத்தில் இருக்கான், அவன் எந்த தர்மத்தில் இருக்கான், எந்த ஆசிரமத்தில் இருக்கான், இதுவே அவனுக்கு குழப்பம். அவனுக்கு குழப்பம் இருந்தால் பரவாயில்ல. இந்த அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா இந்த கர்ணன் மாதிரி உள்ளவங்களுக்கு எவ்வளோ குழப்பம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சது, வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி போனது, இதெல்லாம் வந்து எந்த தர்மத்தில் போய் சேர்க்க முடியும், எந்த ஆசிரமத்தில் சேர்க்க முடியும், எந்த வர்ணத்தில் சேர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். புரியுறதா? இதெல்லாம் டிஃபிகல்ட்டு. அப்போது இன்றைக்கி இருக்கிற நிலையில் குணத்தை வச்சியோ கர்மத்தை வச்சியோ எல்லாம் கணக்கு போடாமல் பகவான் கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்னு ஒரு 18 தடவை படித்தா தான் புரியும். புரியுதா? நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்கேன், கிளாரிட்டி கொடுத்துருக்கான். நாளைய சரித்திரத்தில் 8வது சங்கல்பம் நிறைவேறணும்னா 18வது அத்தியாயத்தை தரவு பண்ணி அதில் இருக்கிற ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு சொல்லி அந்த சிஷ்யர்கள் வந்து அந்த 18 அத்தியாயப்படி வாழ்க்கையை பண்ணினாங்கன்னா 8வது சங்கல்பம் வந்து நிறைவேறும். 8வது சங்கல்பம் நிறைவேறினா தான் பாரதம் விஸ்வகுரு பாரதமாக ஆகும். இல்லைன்னா கதையாய் கவிதையாய் கற்பனையாய் இருக்கும். அதுக்குள்ளே மாறிடும். ஏன்னா அது மாறுறதுக்கு இன்னொன்று வேணும். இந்த குணகர்ம விபாகஷிகா வர்ணாசிரம தர்மம் வரத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கணும். அது என்னது பார்ப்போம். இப்போது ஒரு மனுஷனுக்கு வர்ணாசிரம தர்மம் தெளிவாக இருக்கணும். ஓகே, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மெஜாரிட்டி இந்த 4 ஆசிரமத்தில் வைஷ்ணவ ஜாதி தான் நிறையா இருக்குது. வைஷ்ணவ தாபா இல்லை, இந்த வைஷ்யா குரூப் இருக்குல்ல, அங்கே வைஷ்யா குரூப்பு தான் நிறையா இருக்குது. அந்த வைஷ்யா குரூப்பும் 4 ஆசிரமத்தை சேர்ந்தவனும் ஒரு வர்ணத்தில் தான் படையெடுக்கிறான். அது எதுன்னா இந்த வைஷ்ய வர்ணத்தில் தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படி உள்ளே போகிறான்ல வைஷ்ய வர்ணத்துக்கு, வைஷ்யனாக இருப்பான், ஆனால் வைஷ்ய தர்மத்தை விட்டுடுவான். அங்கே ஒரு வைஷ்ய தர்மம் ஒன்று இருக்குது, தர்மத்தை விட்டுடுவான். வைஷ்ய பணம் மாத்திரம்தான் அவனுக்கு பொருளாதாரத்தில் இருப்பான ஒழிய அங்கேயே தர்மம் மிஸ் ஆகிருக்கிறது. ஓகே ஓகே, இப்போ 2 விஷயம் ஆயிடுச்சா. ஒன்று வந்து 4 ஆசிரமம் இருக்குது, கிரகஸ்த ஆசிரமத்தை தான் போகிறான். 4 வர்ணம் இருக்குது, அதில் வைஷ்ய வர்ணத்துக்கு தான் போகிறான்.
ஒன்று வந்து சார்வாகனம் ஆக்குறான். புரியுறதா? இது சார்வாகனம் இருக்கவன் அவன் இருக்கான். சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் எந்த தர்மத்தையும் கடைப்பிடிக்கிறதில்ல. காலையில் எழுந்துக்கிறதே இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக அமைதியாக இருக்குது பாருங்கள். சுற்றி எழுந்து விளக்க ஏற்றுறது கூட இல்லை. அப்படி நம்ம தர்மத்திலேருந்து வெளியில் போயிட்டோம். அப்போ வர்ணாசிரமம் தெளிவாக இருக்கணும். அதில் இருந்தால் தான் இதெல்லாம் குழப்பம் நீங்கும். ஓகே. ஸோ இது இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் இதெல்லாம் வரணும்னா இந்த குழப்பெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து 12 வருஷம் கழித்து நமக்கு இந்த கல்வியில் மாற்றம் வந்தால் தான் இதெல்லாமே நடக்கும். இப்போ இருக்கிற கல்வி முறை இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்காரன் கொடுத்த கல்வி முறை. அந்த கல்வி முறையை மாற்றி அதில் வந்து நம்மளுடைய தர்மத்தை கொண்டு வந்து இப்போ மெதுவாக வந்து பிப்ரவரி 19னா சத்ரபதி சிவாஜி பிறந்த நாள், அப்படி வரலாற்றை நினைவை கூடுற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிண்டு வருது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா மாறும். அடுத்த சங்கல்பம் இந்த இப்போ இருக்கிற சங்கல்பம் இருக்கு இல்லையா, பூர்ண கும்பமேளா, இதுக்குள்ளே நமக்கு ராம்லாலா பிரதிஷ்டி ஆகிடும், ராம ஜன்மபூமி கிடச்சிடும். அது கிடச்சிடுத்து. ஏன் கிடச்சிது? ஸ்தூலமான விஷயம். 500 வருஷமாக போராடி நமக்கு கிடச்சிருக்குது ஸ்தூலம். ஆனால் கல்வி வந்து 300 வருஷமாக மாற்றப்பட்டிருக்கு. அது சூக்ஷ்மம், இதை விட கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் அது 2வதாக வச்சுருக்கு. புரியுறதா? அது இப்போத்துலேருந்தே நம்ம வந்து கவர்மெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி, புரியுறதா? இப்போ வந்து ரேகா குப்தா வந்து சிஎம் ஆகிட்டா இந்த டெல்லியில். இப்போ போனதுமே முதல் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்றுக்கு போய் அந்த இதில் யமுனாவில் வந்து ஆரத்தி பண்ணியிருக்கான். திஸ் இஸ் கல்ச்சர் மாறுறது, இந்து கலாச்சாரம் உள்ளர வருது. புரியுறதா? அப்போ இந்த விஷயம் மெதுவாக வரும். அப்போ ஆட்சி பிடிச்சி அதில் தர்மத்தை கொண்டு வந்து, அந்த தர்மத்துக்கு சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்து, அதில் கல்வி முறையில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்து, அதில் வந்து தாய்மொழி கல்வியில் முதலிடமும், இணைப்பு மொழி வந்து சமஸ்கிருதமாகவும், தேர்டு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணால் வச்சுக்கலாம். இங்கிலீஷோ, ஃப்ரெஞ்சோ, டச்சோ, எவன்லாம் நம்ம மேலே படையெடுத்தானோ அவன் லாங்குவேஜெல்லாம் வச்சுக்கலாம். புரியுறதா? தேர்டு லாங்குவேஜ். புரியுதா? இந்த தேர்டு லாங்குவேஜ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக இருக்குது. இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. புரியுறதா? இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நாட்டை பிடிச்சி மத ரீதியாக மாற்றி நாட்டை பிடிக்கிறதுக்காக நமக்கு வந்து பல மில்லியன் டாலர் வந்து ஜோ பைடன் வந்து பாரதத்துக்கு அனுப்பிச்சிருக்கான் 2024க்கு எலெக்ஷனுக்காக. புரியுதா? யாருக்கிட்ட போச்சு, அது எப்படி எவன் யூஸ் பண்ணால், எதுக்காக வந்திருக்கு? அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை குலைக்கிறதுக்கும், நம்மளுடைய சட்டத்திட்டங்களை வந்து காலவாரி விடுறதுக்கும் வெளியில் இருக்கிறவன் வேலை பண்ணுறான்னு, அதுக்கு இங்கே உள்ளவன் பிரதிநிதியாக இருக்கான். புரியுதா? அவ்வளோதான் சாட்சி. இதை வந்து டிஸ்கவரி பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இதை நான் 24 எலெக்ஷனுக்கு 22ஆம் வருஷமே சொல்லிட்டேன். நான் ஒரு சென்ட்ரல் அதிகாரிக்கு, இப்படி வரக்கூடிய எலெக்ஷனில் வெளிநாட்டு சதி நிறையா வரும், அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து போட்டே உடச்சிட்டான். இந்த பணம் போச்சு, பாரத நாட்டில் ஏகப்பட்ட பணம் இருக்குது, தேவையில்லாமல் அங்கே ஏன் பணம் போச்சு, யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்விலாம் வந்து உண்மை ஒரு நாள் வெளியில் வந்துடும்னு வச்சுக்கோங்க. வந்துடும், எப்படியாவது 27 வருஷம் கழிச்சாவது வந்துடும். ஓகே, அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ பாரதத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் மாறப்படுது. அன்னை பராசக்தியினுடைய ஆணையினால் நம்முடைய கல்வி முறை மாற்றப்பட்டு, நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எதிர்காலத்தில் இருக்கிறவங்க அந்த இது படித்து முடிக்கும்போது நம்மளுடைய எஜுகேஷன் இன்றைக்கி இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் நிறைய யூத் வந்துட்டாங்க இப்போ. புரியுதா? அந்த யூத்துக்கும், அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும், அது பேசுகிற பேச்சுக்கும், அது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பிரம்மச்சரிய ஆசிரம விதியே இல்லை அங்கே. புரியுதா? அது ஏதோ ஒரு
நம்ம வந்து திடீர்னு ஸ்டேட் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. வெளியில் வரோம் பாருங்க, அந்த வெளி காற்று வாங்கிறதுக்காக. நம்ம இப்போ எந்த ஊரில் இருக்கோம், இப்போ யூஎஸ் போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. புரியுறதா? யூஎஸ்க்குலாம் இப்போ போய் கெட்டு போக வேண்டாம், வெளிநாட்டெல்லாம் போய் கெட்டு போனேன். அதை விட பெஸ்ட்டு வந்து நம்ம ஊர் கட்டுறதுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். புரியுதா? அது பையனா பொண்ணான்றது கூட தெரியல, ஏன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஜீன்ஸ் போட்டுட்டு போகுது. புரியுதா? அப்புறம் வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸு, அப்புறம் அந்த கடை, ஓகே, அந்த இது செகப்பு மில்க்கு இது அது, அதில் ஒரு கடை, இதில் ஒரு கடை, இதில் ஒரு சலூனு. புரியுதா? நல்லா பியூட்டிஃபுல்லாக ஆகிடுச்சு. எல்லாமே அமக்கலமாக இருக்குது. அதில் எங்கே ஆசிரமத்தை தேடுறது, எதில் தர்மத்தை தேடுறது, ஆபத்தாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த படிக்க அனுப்புவாங்க பசங்களை, அமெரிக்காவுக்கு போயிட்டு கப்பான்னு இருக்கும், இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ அப்படின்னு. அது ஆகிற மாதிரி தான் ஆகும். டோன்ட் வரி மம்மி, டோன்ட் வரி, எதுக்கு கேள்விப்பட, லைஃப் இஸ் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். எல்லாம் வேர்வெல்லாம் சிந்தி ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணி கிளாஸுக்கு வாயேன், இல்லை நான் இது ஹோம்ஒர்க் இருக்குது எங்கள் ஆஃபீஸில், அப்படிலாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணத்தை அந்த குழந்தைக்கு சிறுக வந்து படிக்க வச்சு அது பண்ணால், அது எங்கே பறந்து போனாலே அவள் என்னை மறந்து அப்போ கூட இந்த அம்மாவுக்கு பழா போன மனசே தாங்கலை. இருந்தாலும் பரவாயில்லடி, பரவாயில்ல, நீ போனதுக்கு பரவாயில்ல, நான் ஏதோ பண்ணிக்கிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்படி தான் இருக்க முடியும். புரியுதா? நான் அதுக்காக உங்களை நம்பி வர முடியும்? என்ன இருந்தாலும் நாளைக்கு கொல்லி வைக்கிறது அது குழந்தை தானே. அடா மண்டு, கொல்லி கூட இப்போ வைக்க முடியாது, நேராக போய் ஒரு படுக்க வைப்பாங்க, ஒரு இது அது புஷ்ஷுன்னு போயிடும். புரியுதா? ஒன்றுமே கிடையாது. புரியுதா? பழைய காலத்தில் அப்படிலாம் எடுத்துகிட்டு போவான்ல கொல்லிக்கட்டையை, அப்படிலாம் வைக்கிறதுலாம் கிடையாது. இப்படி நீ பணத்தை வந்து ஏற்கனவே வந்து நீ வந்து அடையாறுலையா இல்லை மாம்பழத்துலையான்னு முன்னாடியே முடிவு பண்ணி அவங்ககிட்ட பைசா கொடுத்துட்டீங்கன்னா, வீட்டில் பக்கத்தில் யாருக்கிட்டையா சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு கொண்டு போய் வச்சிடுமா அப்படின்னா அவன் வச்சுட்றான். அதுக்கு உங்கள் வீட்டு முனையிலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அவங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து, நான் எப்போ போகிறேனோ அப்போ கொஞ்சம் நல்ல விசேஷமாக அபிஷேகம் பூஜையெல்லாம் ரொம்ப சுலபமான டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் நான். அதுக்காக வந்து உன் குழந்தையெல்லாம் உடனே சொல்லலை, பண்ணிக்கோ, ஆனால் கிளாஸை கட்டடிக்கிற அளவுக்கு பண்ணாதன்னு சொல்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சால் சரி. இப்போ 36 என்ன சொல்கிறாரு, அந்தரா சாப்பி ச அபி தூ தத் திருஷ்டேகே. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஞான நிஷ்டா ஆகாமலேயே குணாதீத்தன் குணாதீத்தகாலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த குணாதீதா மாதிரி நிறைய பேர் வர்ணாசிரமதீதாக, வர்ணத்தையும் விட்டுட்டான் ஆசிரமத்தையும் விட்டுட்டான். அதெல்லாம் ஞானத்தினால விடணும். புரியுதா? ந ஆசிரம தர்மா அப்படிலாம் சங்கராச்சாரியர் சொல்கிறார். அவன் ஞானத்தை அடைஞ்ச பிறகு வர்ணனும் கிடையாது, ஆசிரமமும் கிடையாது, எந்த தர்மமும் கிடையாது, அவன் அதீத நிலைக்கு போயிட்டான். இப்போ நிறைய பேர் அதே நிலையில் தான் இருக்கான், அதீத. அவனுக்கு ஏதோ போய் கேட்டு பாருங்களேன், நீங்கள் போய் சும்மா உங்கள் பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டு பாருங்கள், நீ என்ன வரணும், நீ என்ன ஆசிரமம் அப்படி கேட்டு பாருங்களேன், அப்படி பார்ப்பான். அப்புறம் செகண்ட் டைம் என்ன பண்ணுவான்னா, நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் படி ஏறி வரும்போதோ அவன் வேறு பக்கம் போயிடுவான். லிஃப்ட்டில் போனீன்னு வச்சுக்கோ, உன்னோட இதுலேயே வரமாட்டான், படி ஏறி இறங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தனியாக போவான். இவன் என்னென்னோ சம்மந்தம் இல்லாமல் கேட்குறான் அப்படின்னு. புரியுறதா? அதனால் அவன் பாஷையிலேயே பேசி ஹாய் அப்படி சொல்லி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு மெதுவாக போனோம். புரியுதா? முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக எல்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கே கரெக்டாக இருக்குது அது வரும். அப்போ வந்து மெதுவாக இந்த கிளாஸ் ஒன்று இருக்குது, வாங்க சுவாமி இங்கே ஒரு சுவாமி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு மெதுவாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிரம்மசூத்திரமே முடிஞ்சு போயிடும். புரியுதா? அதனால் அந்த ஆசிரமத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஆசிரமி.
புரியுதா? ஆசிரமி ரொம்ப முக்கியம். வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஆசிரமி அது முக்கியமான விஷயம். மோட்சத்திற்கு புருஷார்த்தத்துக்கு தடை இல்லை. 4 வர்ணத்துக்காரங்களுக்கு அதிகாரம் உண்டு. இப்படி சொன்னோமா? சப்போஸ் இன்றைக்கி என்ன சப்ஜெக்டுன்னா 4 வருஷ ஆசிரமத்துக்குள்ளே வராதவன் அப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்றைக்கி அது வளர்ந்துட்டே வருது. அதில் ஒன்று வந்து இந்த 30 வயசானாலும் 40 வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்காத குரூப்பு இருக்குது. அதாவது கல்யாணம் பிரம்மச்சரியம் இல்லை, கிரகஸ்தகம் இல்லை. இப்போ அதுக்கு எந்த ஆசிரமம் போடுறது? புரியுதா? அப்புறம் பவுஸில் ஏதாவது ஒன்று செத்து போயிடும். அவங்க எந்த ஆசிரமத்தில் வரும்? அது இந்த ஆசிரமத்தில் வருமா அந்த ஆசிரமத்தில்? இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். அனாசிரமி. இந்த அனாசிரமி அவனுக்கு ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் அதிகாரம் இருக்கா இல்லையா? மோட்சம் அடைய முடியுமா? எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் பெரியவங்க. புரியுதா? இதே போல் சிஸ்டம் வேறு எங்கே இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது? புரியுதா? இதுக்கு பேர் வித்துர அதிகரணம், அனாசிரமி அதிகரணம். அப்போ வித்துர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெகுலர் 4 ஆசிரமத்துக்கு வராதவர்களுக்கு பேர் வித்துரா. வித்துரன்னா நம்ம மகாபாரதத்தில் வர்ற வித்துரா இல்லை, இது 4th த வித்துர அப்படி பேர். ஓகே, அப்போது இது நீ புரிஞ்சுண்டு வைதிக கர்மனா பாந்தம். பாந்தம்னா 5 விஷயம் இருக்கணும். எஜமானன் இருக்கணும், பத்தினி இருக்கணும், புத்திர இருக்கணும், தைவித்தம். தைவித்தம்னு என்ன? மந்திரம் இருக்கணும், மந்திர பாராயணம் இதெல்லாம் இருக்கணும். ஓகே, அது வந்து நம்மளுடைய சமய சம்பந்தப்பட்டது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து மானுஷவித்தம். பர்ஸில் பைசா இருக்கணும். இப்போல்லாம் பர்ஸில் பைசா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஃபோனில் பைசா இருக்கணும். புரியுதா? நீ வந்து இந்த காலகட்டத்தில் ஃபோனை ஆப்ரேட் பண்ணி பைசாவை அனுப்ப தெரியலன்னா அன்எஜுகேட்டட் ஃபெலோ. புரியுதா? இந்த ஃபோனில் இருக்க எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா அவ்வளோதான். ஒன்றுமே நம்ம எடுத்துக்கவும் முடியாது, அனுப்பவும் முடியாது. புரியுதா? இது எங்கள் மாதிரி உள்ளவங்கள்லாம் ஒரு தலைமுறை இருக்குது, அதை ஃபோனை ஆப்ரேட் பண்ணவும் முடியாது, அது ஃபோனை எங்கே அனுப்புறதுன்னு தெரியாது. நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் நான் பணத்தை கையால் தொட்டு தான் செலவு பண்ணியிருக்கேன், தொடாமல் ஒன்று மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் தான் இருப்பேன், அதனால் வந்து பணத்தை தொட்டே செலவு பண்ணிடுறேன். புரியுதா? அப்படி சொல்கிறது. நீ வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க, கூகுளெலாம் அனுப்பாத அப்படின்னு. நேராக பணத்தை பார்க்கணும். கரன்சி, நான் ஒரு ஆள் தான் பாரத நாட்டில் வந்து கரன்சியை எண்ணி செலவு பண்ணுறேன். மற்றவெல்லாம் வந்து எண்ணாமே தடவி தடவி செலவு பண்ணுறான். குருட்டு பசங்க. புரியுதா? ஏதோ போட்டோம். இப்போ பத்தினி ரகீத வித்துரா. யார் ஒருத்தருக்கு பத்தினி ரகீத இருக்கானோ அவனுக்கு பேர் வித்துரா. அப்புறம் என்ன, புருஷ ரகீதா கூட வித்துரா தான் போட்டுக்கலாம். புரியுதா? இல்லைன்னா இந்த பக்கம் திட்டுவாங்க. ஓகே, அதனால் இவன் வந்து அங்கீகீனகா. இந்த 5 விஷயம் இருக்குல்ல, 5ல் எது ஒன்று போனாலும், பவுஸில் எது ஒன்று போனாலும் அது அங்கீகீனகா. அதாவது கர்மத்துக்கு, ஆசிரம கர்மத்துக்கு லாய்க்கு கிடையாது. புரியுறதா? அதனால் இதெல்லாம் இருக்குது. அப்போது மனைவி, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனைவி இல்லாமல் நீ எந்த கர்மமும் பண்ண முடியாது. ஓகே, அன்ஃபிட்டு நீ. புரியுதா? நீயும் விடோ தான், அவன் மாத்திரம் விடோ இல்லை, நீயும் ஒரு விடோ தான். புரியுறதா? அப்படி இருக்கிறது. அப்போது நம்மளை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அதுக்கு ஆல்டர்னேட். இப்போ சப்போஸ் பவுஸு வந்து வந்து இதுலேயோ அதுலேயோ போயிடுத்துன்னா அவங்க ஆசிரம தர்மத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. என்ன வழி சொல்கிறாங்க அப்படின்னா, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒரு 2வது மேரேஜ் பண்ணிக்கலாம். எதுக்கு? காமத்துக்காக இல்லை, கர்மத்துக்காக. புரியுறதா? தர்மத்துக்காக கடைப்பிடிக்கிறதுக்காக 2nd மேரேஜ் பண்ணிக்கலாம். புரியுறதா? அப்படி சாஸ்திரம் வந்து பையனுக்கு தான் சொல்கிறது.
நான் வந்து பொண்ணுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான். புரியுதா? காலம் மாறி போயிடுச்சு. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து 16 கஜமாக கட்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு வர முடியும் கிளாஸுக்கு. அதில் 16 கஜம் போட்டுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏம்பாடு ஊம்பாடுன்னு ஆகிடும். நீ கற்பனை பண்ணிப்பார். அதுவும் அவசரமாக 6 மணிக்கு முன்னாடி வரணும்னா இப்போவே பிரச்சனையாக இருக்கிறது. 16 கஜம் கட்டிட்டு நீ வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஆகும். அதனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸை மாற்றிருந்தேன். அதுபோல் அப்போ பையன்தான் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முத வந்து இந்த பேர் அகல்யாபாய் ஹோல்கர், அற்புதமான பெண்மணி. 300 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் போயிட்டான். புரியுதா? அப்போ புருஷன் போனோடனே உடன்கட்டை ஏறணும். அந்த புருஷனும் சேர்த்து உயிரோடு இருக்கும்போது இவனுங்க கொச்சு கொளுத்துன்னு போடுவாங்க. இது என்னடா அக்கிரமம், இது தீண்டாமையோட மோசம் இது. புரியுதா? அப்போ வந்து இவளுடைய மாமனாரும் இல்லைம்மா நீ பண்ணக்கூடாது, உன்னால் நிறைய வேலை இருக்கிறது அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இவளை வந்து உடன்கட்டை ஏறாமல் தடுத்துட்டாங்க. புரியுதா? அப்போ இவன் என்ன பண்ணினான்னா சமய வாழ்க்கையிலையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முழு நேரமாக பண்ணி சத்ரபதி சிவாஜி மகாராஜா செய்ய முடியாததெல்லாம் கூட இவ வந்து பண்ணினான். கீழே ராமேஸ்வரம் வரைக்கும் 12 ஜோதிர்லிங்கத்தை புனருத்தாரணம் பண்ணினவ இந்த அகல்யாபாய் ஹோல்கர். புரியுறதா? நாட்டில் இருக்க பலவிதமான சீர்திருத்தங்களை பண்ணியிருக்கா, நிர்வாகம் பண்ணியிருக்கா. புரியுதா? கிரேட் லேடி. இது பேர் என்ன போட்டிருக்காங்க? குன்றாத மன உறுதி கொண்ட குணவதி லோக மாதா அகல்யாபாய் ஹோல்கர். எல்லா பெண்மணிக்கும் இவன் வந்து முன்னோடி. புரியுதா? அப்படிப்பட்ட சமீபத்தில் இருக்க இப்போ 300வது ஆண்டு விழா கொண்டாடிட்டுருக்கோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொண்டாடிட்டோம், போன வருஷமே கொண்டாடிட்டோம். நம்ம இது ஒரு வருஷமாக கொண்டாடுறாங்க. 24லேருந்து 25 வரைக்கும் கொண்டாடுறாங்க. இப்போ வரக்கூடிய 3ஆம் தேதி நம்ம கிளாஸ் அப்போது நாகர்கோயிலில் வந்து 50,000 பெண்கள் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெரிய மேளா இருக்கிறது இந்த இதுக்கு. புரியுறதா? அகல்யாபாய் ஹோல்கர் இதுக்கு ரொம்ப பெரிய சிறப்பாக நடக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு சிறப்பு. இவ வந்து முன்னோடியாக இருக்கிறா. அதை தான் இங்கே சொல்கிறேன் நான். அப்போ பவுசு வந்து காலமாயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணால் அவள் வந்து ஆசிரமத்தை மாற்றிக்கலாம். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போயிடலாம். தேவைப்பட்டதுன்னா சந்நியாச ஆசிரமத்துக்கு போகலாம், கட்ஸ் இருந்ததுன்னா. புரியுறதா? இல்லை வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு போகலாம். கிரகஸ்த வாழ்க்கையிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுறதா? ஏன்னா ஒரு வானப்பிரஸ்தத்துக்கு போக வேண்டிய அந்த அம்மாவே கிரகஸ்தத்தில் இருக்கும்போது கிரகஸ்தத்தில் இருக்கிறவங்க வானப்பிரஸ்தத்துக்கு போகாமல் போகலாம்ல. அவளே தப்பு பண்ணும்போது அவள் தப்பு பண்ணுறா, நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம். இது ப்ரமோஷன். கிரகஸ்தத்தில் இருக்கும்போதே வானப்பிரஸ்தத்துக்கு போனீங்கன்னா ப்ரமோஷன். நீ வந்து வானப்பிரஸ்தத்துலேருந்து கிரகஸ்துக்கு வந்தன்னா அதுக்கு என்னது? என்ன டிமோஷனா? டிமோஷன். எல்லாமே டிமோஷனில் தான் இருக்கிறது. ஸ்கூலில் காலேஜ்லேயும் சரியாக வாங்கலை மார்க்கு, கிரகஸ்த ஆசை வானப்பிரஸ்தத்துக்கு போகிறதே இல்லை. புரியுதா? அப்படியே கிரகத்தில் இருந்து எனக்கு வந்து குழந்தை இருக்காங்க, எனக்கு வந்து சம்பந்தி இருக்காங்க, ஐயோ அந்த சம்பந்தி வேறு வந்துட்டாங்க. எப்போ? 70-80. அடாப்பாவிகளா, எப்போ தான் திருந்த போகிறதோ? இது திருந்தாது. புரியுதா? கல்வியை மாற்றினா தான் திருந்தோம், அந்த குழந்தைங்களை சொன்னால் தான் திருந்தோம். இப்போ இருக்கிற வானப்பிரஸ்தத்தில் சொல்லி மாளாது. புரியுதா? ஏதோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ண, ஏதோ 2 நாள் கிளாஸ் வந்துதா, 2 நாள் கிளாஸ் வரலையா, ஒழிஞ்சு போட்டோம். எப்படியோ இப்படி வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டு போயிருக்கு, அதோடு நிறுத்திக்கணும். புரியுதா? ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிரம்மச்சாரிக்கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடாது, கிரகஸ்தாக்கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடாது, வானப்பிரஸ்தாக்கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்கோர்ஸ் சன்னியாசி வேறு எக்ஸ்ட்ரா ஆள் இல்லை. புரியுதா? வரேன்னு சொன்னவன் 2 பேர் வரல. அது வரைக்கும் உன்னோட மல்லு கட்ட முடியாதுடா, நீ எல்லாரை விட மோசமானவன். மீதி பேராவது கொஞ்சம் பயமுறுத்தலாம். வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு இப்படி ஆகிடும், பிரத்யேவாய தோஷம் வரும், ஒழுங்காக பண்ணிவிடு, அப்படி பண்ணலாம். அதனால் எல்லாம் 4 ஆசிரமும் தர்மத்தை விட்டுட்டான்.
இப்படிதான். அதனால் இதெல்லாம் இது இன்றைக்கி இருக்கிற விதுராதிகரணம் அதிகமாகிடுச்சு. புரியுறதா? இப்போ என்ன ஆயிடுச்சு, அனாசிரமவாதி வந்து நிறைய பேர் ஆயிட்டான். புரியுது? இது அந்த அனாசிரமி புரியுதில்ல, 4 ஆசிரமத்துக்கு வராதவன், இல்லாதவன், அதாவது கல்யாணமே ஆகிக்காதவன், இல்லை பவுசூவில் ஏதாவது ஒன்று இழந்தவன், அவன்லாம் அனாசிரமவாதி வருவான். அனாதி இல்லை, அனாசிரமவாதி, ரெகுலராக செய்யக்கூடியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தாய்க்கெல்லாம் தாயாக விளங்குற வேத மாதா இருக்கால, அவள் வந்து எப்பவுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாள். அவள் தான் உண்மையான தாய், எல்லாரையும் அக்காமடேட் பண்ணிக்கிறாள் அவள். அந்த அனாசிரமவாதி இருக்கிறாங்களே அவங்களையும் விடலை இந்த சாஸ்திரம். அவங்களும் லிஃப்ட் பண்ணுறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறது. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து சித்த சுத்தி வரத்துக்கு ஜபம் பாராயணம் பண்ணணும். ஜபமும் பாராயணம் பண்ணிட்டா அவங்க லைஃப் லிஃப்ட் ஆகிடும். ஒரு மனுஷனுக்கு சித்த சுத்தி வந்துட்டுனா அப்புறம் பிரச்சனையே கிடையாது. அத்தாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. புரியுதா? அவனுக்கு இந்த சாதன சதுர்த்தி வந்துட்டுனா அவனே வந்து அந்த அவன் இருக்கிற இடத்துல குடும்பத்தில் வீட்டில் அந்த ஃபேமிலி சர்க்கிளில் பெரிய தெய்வமாக இருக்கும். சாமிடா, அது சாமி, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது பாரு, அது சாமி அப்படி சொல்லுவாங்க. நீ ஒன்று சாதன சதுர்த்தி இருந்து தான் பாரு, உன்னை எப்படி கொண்டாடுறாங்க பாரு அந்த வீட்டில். புரியுதா? நீ தான் கோபதாப காம குரோத லோப மத மாச்சரியம் எல்லாம், இன்னும் அது ஆசூரி சம்பத்தை ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் இவனே கான்ட்ராக்ட் பண்ணிட்டான். புரியுதா? எடுத்துக்கிட்டான் மொத்தமாக, எவனுக்கும் கொடுக்குறதில்ல. புரியுதா? ஏலத்தில் போட்டான்னா ஏலம் விடுவான், அதில் வந்து இவன் மொத்தமாக ஆசூரி சம்பத்து என்ன இருக்கிறதோ அது எல்லாத்தையும் வாங்கிப்பான். எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆசூரி சம்பத். அதனால் ஜபத்தை பண்ணு, சாதனை பண்ணு. அவர் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், யஜ்ஞங்களில் நான் ஜப யஜ்ஞமாக இருக்கிறேன் அப்படி சொல்லிருக்காரு. அப்போ ஜப யஜ்ஞத்தில் ஈடுபடுறதுக்கு அனாசிரமி, அதாவது ஆசிரம, இது இன்னோசன்ட், இதுக்கு பேர் தான் இன்னசென்ஸ்ன்னு பேர். ஏற்கனவே ஆசிரமத்தில் இருக்கவனே பண்ணுறதில்ல, அதில் அனாசிரமியாக இருக்கிறவனுக்கு பற்றி யோசிக்கிறது சாஸ்திரம். அவனை லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு, உன் லைஃப்பை லிஃப்ட் பண்ணிக்கோ. அப்போ சித்த சுத்தி வந்துடும். சித்த சுத்தி வந்துட்டுன்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் எங்கேயாவது உனக்கு டீச்சர் கிடைப்பாங்க, அங்கே போய் நீ ஜாயின் பண்ணலாம். ஒரு விஷயம் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் இது விஷயமாக வந்து இதில் வேற போகிறது, ரெக்கார்ட் ஆகிறது. கூகுளில் வந்து கற்றுக்கிறேன்னு சொல்கிறவன் உருப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? எங்கேயாவது உனக்கு டீச்சரை நேரடியாக பார்க்கணும். அப்படியே கூகுளில் ஆன்லைனில் கேட்டால் கூட, எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் கேட்டுருக்காங்க, அவன் என்ன பண்ணணுன்னா மாதத்துக்கு ஒரு தெரியாது, வருஷத்துக்கு ஒரு தெரியாது, நேராக டீச்சரை வந்து பார்த்து ஒரு நாள் முழுக்க கூட இருந்து பழகினா தான் இந்த ஞானம் வந்து அவனுக்கு சொந்தமாகும். இல்லைன்னா ஆபாச ஞானமாகும். சும்மா அகாடமிக்கு மாதிரி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரி இருக்கும். புரியுறதா? அதனால் இதெல்லாம் என்ன ஆயிடுத்து ஜனங்கன்னா, இது கலிகாலம் இல்லையா? அது எப்படி ஆயிடுச்சு? கல்மஷு சித்தானாம் பாபத்ரவ்ய உபஜீவனம் விதிக்கிரியா விகீனானாம் கதி கோவிந்த கீர்த்தனம். இது கலியில் ரொம்ப 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 மோசமாக என்ன பண்ணிருக்கான்னா, பாபத்தை நிறைய சேர்த்துக்கிறான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இவன் பண்ணுற ஒரே டியூட்டி பாபம்னு சொல்கிறோம்ல, அதை வந்து நல்ல வட்டி முதலமாக நிறைய சேர்த்துக்கிறான். அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறான். அப்புறம் இவனுக்கு வர்ணாசிரம தர்மம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இல்லை. அதனால் பாப திரவிய ஜீவனம், அந்த பாபத்தினால் உண்டாகப்பட்ட பணத்தை அதில் ஜீவனம் பண்ணுறான். ஏன்னா இப்போ கிடைக்கிற சம்பளம் போகலை. அப்போ ஏதாவது பாபகம் பண்ணி தப்பான வழியில் பணம் சம்பாரித்து அதை வந்து சாப்பிட்றான். அப்போ பாப ஜீவனம் என்ன ஆகும்? சித்த சுத்தி வரும். ஏற்கனவே சித்த சுத்தி வர்றது கஷ்டம். இதில் வந்து இதெல்லாம் இருந்து பாவம் பண்ணுறான். அப்புறம் வந்து அந்த பாபத்து மூலியமாக சம்பாதிக்கிறான். அல்லது அந்த கம்பெனியில் பாபம் ஒன்று இருக்குது,
புரியுதா? அந்த கம்பெனி முழுக்கவே என்ன தர்மமாக பண்ணுறான். நீ இப்போ ஒர்க் பண்ணுறியா? அந்த கம்பெனிலாம் தர்மமாக இருக்கிறது. அதில் உள்ளே போய் பார்த்தோன்னா அதர்மத்தினோட கோர் இருக்கும். புரியுதா? எவனை எப்படி குழி பறிக்கலாம், எப்படி இது பண்ணலாம். அந்த கம்பெனியில் வரக்கூடிய பணத்தை நீ சாப்பிட்ற. அப்போ எங்கே தேர்றது? அதனால் பஜனை சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விதிக்கிரியா விக்கீனானாம். நீ ஆசிரம தர்மத்தையும் பண்ணுறதை விட்டுட்ட. அவனை என்ன பண்ண, ஒரே ஒரு கதி இருக்குது. அது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நீ ஜபத்தை பண்ணி பஜனை பண்ணி சுவாமி கும்பிட்றது தான் ஒரே வழி. ஒரே ஒரு வழி இன்றைக்கி கலிகாலத்தில் என்ன இருக்குன்னா, சுவாமி கும்பிட்றது தான் வழி இருக்கிறது. புரியுதா? அப்போது மாதத்துக்கு ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வரணும். கோவிந்தா 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 இன்னும் சொல்லிட்டு வரணும். இந்த பக்கம் தாந்தோணி மலை இருக்கிறது, அந்த பக்கம் மலை ஏறிட்டு வரணும். எதுக்கு உங்களை 27 கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது? ஓகே, எல்லா பாவமும் இருக்கிறது. இங்கே பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் போய் தண்ணியில் போய் மூழ்கிட்டு இருக்கான் பாரு இந்த பிரயாகராஜில். ஒரே பர்பஸ் தான். ஏன்னா இவன் பண்ணுறது பாப திரவிய ஜீவனம். இப்படிதான் ஒரு 10 முக்குனா தான் அவ்வளோ அவன் போகும். புரியுறதா? அதெல்லாம் நிறைய பேருக்கு முன்ன பின்ன குளிச்சதில்லை ஆற்றுல. புரியுதா? இப்படி மூக்கை பிடிக்குது, மூக்கை பிடிச்சா தண்ணியை விட்டுடுது, தண்ணியை விட்டா ஆளை பிடிச்சிடுது. அது வேறு இப்படி போகிறது, கரண்ட்டு வேறு போகிறது. அவங்க குளிக்கிறது வேறு, அது விஐபி வேறு குளிக்கிறதுலாம் அதை வேறு வீடியோவில் போடுறான். அது நார்மல் பீப்புள் குளிச்சுக்கிறது போட்டாலும் நல்லாயிருக்கும். புரியுதா? ஏன்னா அவன் ஜென்ரலாக நல்லா குளிப்பான். புரியுதா? இது ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் குளிக்கிறது ஆற்றுலே. புரியுதா? அதை தத்திக்கிறத தத்தெல்லாம் போட்டு ஏதோ பண்ணி ஏதோ பாவம் போகிறதுக்காக இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இந்த கும்பமேளாவில் இந்த வருஷம் வந்தால் 60 கோடி பேர் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான். புரியுது? அதனால் இதெல்லாம் நமக்கு இந்த பாப நிவர்த்திக்காக நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ பழைய காலத்தில் வியாசாச்சாரியரோட காலத்தில் மைனாரிட்டி அனாசிரமவாதிக்காக இப்படி சொன்னார். ஆனால் இப்போ அனாசிரமவாதி மெஜாரிட்டி ஆகிட்டான். ஆசிரம விதிப்படி செய்கிறவன் மைனாரிட்டி ஆகிட்டான். ஏதோ கொஞ்சம் பேர் அதுவும் நித்திய கர்மா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதில் கொஞ்சம் பேர் அத்தி பூத்தா மாதிரி நம்ம இதுக்கு கிளாஸுக்கு போயிட்டுருக்கான். இப்போ 9வது அதிகரணம் நாம சங்கீர்த்தன அதிகரணம். ஓகே, நாம சங்கீர்த்தனம் எங்கேருந்து பிரம்மத்திலேருந்து எங்கே கீழே வந்துட்டோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, மோட்சம் வராது, சித்த சுத்தி கிடைக்கும். பஜனை சம்பிரதாயப்படி அவங்க ஒரே அடி அடிச்சிடுவான். நீ நாமம் சொன்னாலே வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா சொன்னாலே சகல பாவங்களும் போய் மோட்சமே வந்துட்டுன்னு சொல்லுவான். அது வேறு நம்ம வேறு சொல்லுவான், காலையில் போய் குழந்த பிள்ளை மாதிரி நோட்ஸ் எழுதின்னு இருக்கேன், போ கோயிலுக்கு போ, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு, அப்போ தான் மோட்சம் கிட்டோம். அப்படி வேறு நம்மளை கன்வின்ஸ் பண்ணான். நமக்கும் மோட்சம் வந்த மாதிரி இல்லை இல்லையா? அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ ஒரு நிமிஷம் அப்படின்ற பேத புத்திலாம் வரும். அப்படிலாம் வரக்கூடாது. அதுக்கு சித்த சுத்தி வரும். புரியுறதா? அது சித்த சுத்திக்கும் வேலை பண்ணணும். அதுக்கு சங்கராச்சாரியார் கொடுக்குற அனாசிரமவாதி உதாரணம் 2 உதாரணம் அவர் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறார், ரைக்கவர் அப்படின்றது சாந்தோக்கியத்தில் 4:1-2 மந்திரத்தில் வருது. ரைக்கவர் அவர் எந்த ஆசிரமத்தில் வரமாட்டார். 2வது ஆள் கார்கி பிரம்மவாதினி, அவளும் எந்த ஆசிரமத்திலும் கிடையாது. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கல. புரியுறதா? அதனால் எந்த ஆசிரமத்திலும் வரல. ஆனால் அவங்க தெய்வ நிலையை அடைந்தவர்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரைக்கவர் உபாசனை சகுன பிரம்ம உபாசனா ரைக்கவர். இவர் கார்கே அவ நிர்குண பிரம்ம ஞானம் 2த்திலே சிறப்பாக இருந்து வர முடியும். அனாசிரமவாதியாக இருந்தாலும் அவங்க பெரிய அளவில் வர முடியும் அப்படின்றத சொல்கிறது. ஸோ அதுக்குள்ளே 2037 எஜுகேஷன் சிஸ்டம் மாறி அடுத்த 12-20 வருஷத்தில் ஒரு புதிய தலைமுறை வரும். அது ஆசிரமவாதியில் கொண்டு சதுர்த்த ஆசிரமத்தில் கொண்டு வரத்துக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் 8வது சங்கல்பம் தான் வர்ணாசிரமம் வச்சுருக்கோம்.
அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடும். பாரு, இப்போ நீங்கள் ஓரளவுக்காவது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி வந்து அறிவோடு தான் பண்ணியிருக்கார் சங்கல்பத்தை, அப்படியே குறி சொல்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 36 என்ன சொல்கிற, அந்தராச்ச அபி தூ தத் திருஷ்டேகே அப்படின்னா, அந்தரா அப்படின்னா ஆசிரம ரகிதானாம், ஆசிரமத்துக்குள்ளே வராதவங்க கூட அவன் வந்து இந்த விஷயத்துக்கு முடியும். ஓகே, ஆசிரமம்னா என்ன? சின்மயானந்த ஆசிரமம், தயானந்த ஆசிரமம், மாதா அமிர்தானந்தமய ஆசிரமம், ஆனந்தமய ஆசிரமம் அப்படி சொல்லக்கூடாது, கட்டடத்தை சொல்லக்கூடாது. புரியுதா? பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமம். நீ அப்பப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நான் எந்த ஆசிரமம் இப்போது அதை புரிஞ்சுக்கிட்டா போய்டும். அப்புறம் எந்த வர்ணம் அதுவும் நீ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ரஜஸாக இருந்ததுன்னா நீ வந்து வைஷ்யா அல்லது சூத்ரா, அதுவும் 2 இருக்குது. நீ கொடுத்தீன்னா சத்திரியா, கொடுக்காம நீனே வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வைஷ்யா. புரியுதா? 4 பேருக்கு போய் வேலை செஞ்சு, ஆஃபீஸில் கூட வேலைக்கு போய் செஞ்சு, ஏசியில் போய் வேலைக்காரனாக இருந்து வேலை பண்ணினா பாஸு மேலே இருந்தால் சூத்ரான்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் உன்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிராமணன் ஆக்குறேன். புரியுதா? ஆத்ம விசாரத்தில் நீ சொல்லி 10 பேர் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கேன். வர்ணத்தையே மாற்றிருக்கேன் நான். நீ அதையும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, தேத்தவே முடியாது. அந்தரா சாப்பி போன அதிகரணத்தில் தெளிவாக சொல்லியிருக்கா மாதிரி 4 ஆசிரமி இந்த இடத்துல சொல்லலை. அதாவது அனாசிரமவாதியை தூ பூர்வபக்ஷி நிராகரணம். அதாவது அனாசிரமவாதி அவன் வந்து தேர முடியாதுன்னு அவன் சொல்கிறான். பூர்வபக்ஷம் அப்படிலாம் கிடையாது. அனாசிரமவாதியும் சித்தாந்தி என்ன சொல்கிறான், அவனுக்கும் மோட்சம் உண்டு, அவனுக்கும் அபியாசம் உண்டு, அவனுக்கும் ஜபம் போன்ற பல சாதனைகள் உண்டு. தத் திருஷ்டேகே அப்படின்னா அதிகார திருஷ்டேகே, ரைக்குவ கார்கி மாதிரி அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு, அவர்களும் மேல்நிலைக்கு வர முடியும். அதனால் வசுதைவ குடும்பகம் அப்படி சொல்லிருக்கிறது. ஓகே, ஸோ 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃப்யூச்சர். அப்படிதான் சர்வே பவந்து சுகினஹா அப்படி சொல்லக்கூடிய தர்மத்தில் நம்ம இருக்கக்கூடிய, சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய, வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடிய, மிக புகழோங்கிய நிலையில் இருக்கிற தர்மத்தில் நாம் இருக்குன்றத பெருமைப்பட்டு போவோம். மற்ற சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து 5:30 சம்பதா 5:45 கிளாஸு, 15 நிமிஷம் முன்னாடியே கிளாஸ் இருக்கும். ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ் இருக்கும். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.